ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதத்துக்கு போடுற அரிசி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கழுவி எடுத்த இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது ஒரு 2-3 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்லை, ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு துண்டு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரில் தான் ப்ரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 100 கிராம் சிக்கனில் 27 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். அதே மாதிரி 100 கிராம் பன்னீரில் 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது இந்த பன்னீர் தான். இப்போ இதை நம்ம காய் துருவோம் இல்லையா, அதில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான உடனே இதில் ஒரு 4-5 சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜீரகத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஜீரகம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போது ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் சாம்பார் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சாம்பார் வெங்காயம் ஜீரகம் ரெண்டையுமே நெய்யில் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசி அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரிசி நான் ஏன் அப்படி 1க்கு 2 அரைச்சி போட சொல்கிறேன் அப்படின்னா, டக்குன்னு குக் ஆகிரும். அதுக்காக தான். முழு அரிசியாக போட்டால் ரொம்ப லேட் ஆகும். பன்னீர் அவ்வளோ நேரம் குக்காக தேவையில்லை. அதனால தான் இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சி போட்டுட்டோம் அப்படின்னா 5-10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஃபுட்டு டக்குன்னு ரெடி ஆயிரும். அதுக்காக தான். இப்போ இதை நெய்லியே நல்லா வதக்கிட்டு இது நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியும் பன்னீரும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட நம்ம பன்னீர் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதை ரைஸ் கூடவே சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் ரைஸ் எல்லாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தி குழந்தைகளுக்கு. இப்போ இது கூட காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் தூள், உங்கள் குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த ஃபுட் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டாவே இது நல்லா குயிக்காக குக் ஆயிரும். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு பின்னாடி இந்த பன்னீர் ரைஸ் நல்லா சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. நல்லா சாஃப்டாக குக் ஆகிருச்சு. இப்போ நான் ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்னா தான் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் டைமில் எல்லாம் கொடுக்கலாம். பன்னீர் ரைஸ் டின்னருக்கு கொடுக்கக்கூடாது. மேபி குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. இப்போ இதை நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய ரொம்பவே சுவையான வெயிட் அதிகரிக்கக்கூடிய பன்னீர் ரைஸ் குழந்தைங்களுக்கு அழகாக ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் சாதம் செய்கிறதுக்கு எனக்கு நான் ஒரு 4-5 மிளகு எடுத்திருக்கேன். இதை ஒரு 1க்கு 2 நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அந்த மிளகு 1க்கு 2 தட்டி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 ஏலக்காய் விதைகள் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இது ஒரு 5 மினிட்ஸ் இது எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த மிளகுல இருக்கிற காரம், அதுக்கப்புறம் அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும். ஒரு 5 மினிட்ஸ் இது இப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகு, ஏலக்காய் விதைகள், அதுக்கப்புறம் அந்த கற்கண்டு பவுடர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம். இதோட எசன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்துகிட்டு இது கூட என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி குக் பண்ண ரைஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நைட்டெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம மார்னிங் சமைச்ச சாதமே கொஞ்சமாக ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தா நைட்டு சட்டுன்னு இது செஞ்சு கொடுத்துடலாம். இது கூடவே ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி குக் பண்ண சாதம் தான், குயிக்காக நல்லா குழைவாக வந்துடும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இது நல்லா குக் ஆயிருச்சு பால் கூட சேர்ந்து. இப்போது நம்ம ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். குழந்தை என்ன கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு நல்லா குழைவாக மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் நல்லா குழைவாக சாஃப்டாக மசிச்சு எடுத்துட்டேன். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அழகாக சாப்பிடுவாங்க. இதில் பால் வாசனை சுத்தமாகவே வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறதுக்கு பழம் கஞ்சி செய்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி நான் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த ஜவ்வரிசி விரலில் மசிச்சு பார்த்தா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேட்ஸ் இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே கடகடன்னு நல்லா வெயிட் போடும். இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த டேட்ஸையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கேரளா பனானா, நேந்திரம் பனானா கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பனானா, ஃபுல் பனானா, அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு கால்வாசி எடுத்துட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக வெயிட் போடும். வாரத்தில் 3 நாள் 4 நாள் எவ்வளோ நாள் வேணாலும் இதை கொடுக்கலாம். இப்போ அந்த கேரளா பனானா, நேந்திர பனானா வேக வச்சு கொடுத்தா தான் நல்லா டேஸ்ட் வரும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை இந்த ஜவ்வரிசி கூடவே சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுருங்க. இது கூட கொஞ்சம் துருவி வச்சிருக்கிற முந்திரி இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பனானாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும், நல்லா எல்லோ கலர் ஆயிரும். அப்போ அந்த பனானா நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கு. இதில் சேர்த்துக்கிற டேட்ஸ், நேந்திரம் பனானா, அதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெயிட் போடக்கூடியது தான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு விதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்சாவோ இல்லை டின்னர் டைம்லையோ தாராளமாக ஊட்டி விடலாம். நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஜவ்வரிசி வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஜவ்வரிசியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட ஃபுட்டில் நம்ம தாராளமாக வந்து ஜவ்வரிசி சேர்த்து கொடுக்கலாம். ஸோ ஜவ்வரிசி வந்து நல்லா வறுத்துக்கலாம், ஒரு லைட் ப்ரௌனாக மாற வரைக்கும். அதாவது ஜவ்வரிசி வந்து நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சோடனே அது வந்து நல்லா பொரியும், படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன். உளுந்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுந்து வந்து குழந்தைங்களோட போன்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. போன்ஸை ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உளுந்து வந்து குழந்தைங்களோட ஃபுட்டில் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதையும் வந்து நம்ம இன்னொரு பிளேட்டில் வந்து இப்போ மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதையும் வந்து அதே பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அரிசி வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து நட்ஸ் பவுடர் இருந்தது அப்படின்னா நீங்கள் பாதாம் இதில் சேர்த்த தேவையில்லை. ஸோ நம்ம வந்து கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது கூடவே நட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் பவுடர் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நட்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா இந்த 2 பாதாம் மட்டும் இந்த அரிசி கூட வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி அதுக்கப்புறம் பாதாம் ரெண்டுமே வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வந்து நம்ம அந்த பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். நான் பிளேட்டில் வந்து அதையும் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி அதுக்கப்புறம் உளுந்து அதுக்கப்புறம் அரிசி பாதாம் இது எல்லாமே வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இது ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. அந்த சூடு ஃபுல்லாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸிக்கு வந்து மாற்றிக்கலாம். மிக்ஸியில் மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எந்த கட்டியும் இல்லாமல் குருணையும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் வந்து அளவு வந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக போட்டு நிறைய அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவைப்படுறப்ப டக்குன்னு எடுத்து போட்டு கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ 3/4 கப் தண்ணிக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து இது நல்லா குக் ஆயிரும். ஸோ கஞ்சி பதத்துக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கஞ்சி மாதிரி வந்து வந்துருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அழகாக அது ஸ்பூனில் எடுத்து ஊட்டி விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹை ப்ரோட்டீன் ரிச் லஞ்ச் ரெசிபி அதாவது எக் ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக. இப்போ இதை வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி தாளிச்சு செய்யும்போது ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஆனியன் நல்லா வதங்கின உடனே இது கூட கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போது நான் ஒரு எக்கு நல்லா உடச்சிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். எக்கு வந்து பீட் பண்ணும்போது அது கூட சால்ட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள்டு எக்கு மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த முட்டை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்த உடனே இது கூட நான் இன்றைக்கி வந்து சாதம் வந்து குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மசிச்ச சாதத்தையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் வேக வச்சுருங்க. எக்கும் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டே நல்லா வெந்து வந்துருச்சு. சாதமும் ஆல்ரெடி குக் பண்ண சாதம் தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுக்கிட்டா போதும். இப்போ 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா அப்படியே சாதத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு கொடுத்துட வேண்டியது தான். அவங்க மென்று சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மென்று சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த மேஷர் மாதிரி ஒரு மேஷர் நல்லா மசிச்சு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அழகாக நம்ம வந்து ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம அழகாக லஞ்ச் ரெசிபியாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். மார்னிங் டைமில் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்.